ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சில்லி கார்லிக் ப்ரான் தான் பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ சில்லி கார்லிக் ப்ரான் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 3 பச்சை மிளகாய், ஒரு கேப்சிகமை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 2 ஸ்பூன் சோயா சாஸ். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின கார்லிக்கையும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸும் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற ப்ரான் அதில் சேர்த்து ப்ரானில் இந்த மிக்சர் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக எடுத்து வச்சிடலாம். மீன்வைல் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 20 மினிட்ஸ் கழித்து ஊற வச்சுருக்க இந்த ப்ரானை ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பேட்ச் ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணுறேன். அதுவும் ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மறுபடியும் ஃப்ரை பண்ண ப்ரான்ஸை ஒரு 1 மினிட் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணால் ப்ரான் வந்து மேலே ஃப்ரையாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். ப்ரானை நம்ம அதிக நேரம் ஃப்ரை பண்ணால் ரப்பரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு 100 ml தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 2 ஸ்பூன் ஆயிலும் 2 ஸ்பூன் பட்டரும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க கார்லிக்கை ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் வந்து பாதி அளவு ஃப்ரை ஆனதும் 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கார்லிக் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 30 செகண்டுக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் வாட்டரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 30 செகண்ட் போல் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்க ப்ரானையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 1 மினிட் போல் குக் பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் நம்ம வந்து குக் பண்ண வேண்டாம். ஓகே, ஒரு 1 மினிட்டுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு கிரேவி டெக்ஸ்சர் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போல் நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட சில்லி கார்லிக் ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப ரொம்ப எம்மியாகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். இது மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், டாட்டா.